12 ஆண்டுகளுக்கு பிறகு குரு தரக்கூடிய சக்தி வாய்ந்த குருராஜ யோகம் 3 ராசிகளுக்கு சிறப்பான பலன்களை தர இருக்கிறது. ஸோ பொதுவாக குரு ஒரு ஜாதகத்திற்கு சிறப்பான பலன்களை தரக்கூடிய தருணத்தில், அதாவது குருஸ்தானமாக குரு பார்வையாகக்கூடிய 1, 5, 9 இருக்கட்டும், இல்லை திரிகோணங்களாக இருக்கட்டும், கேந்திரஸ்தானங்களில் குரு வலுத்திருந்து, அதே போல் குருவினுடைய ஆட்சி உச்சமாக இருந்தாலும் கண்டிப்பாக இந்த பலன்கள் எல்லாம் சிறப்பாக பலனை கண்டிப்பாக நீங்கள் பெற முடியும். ஒரு குரு ஒரு வருடத்தில் ஒரு ஜாதகத்திற்கு சிறப்பாக இருந்துட்டார், 16 வருடத்தில் மேன்மையான வாழ்க்கையும், குரு பாதகமான ஸ்தானத்தில் இருந்துச்சு அப்படின்னா என்னப்பா வாழ்க்கையை வாழ்கிறோங்கிற சூழ்நிலையும் கண்டிப்பாக கொடுப்பது இந்த குரு தான். ஸோ அப்போ இந்த குருவானது பார்த்திங்கன்னா இந்த ஆண்டிற்கு இந்த 2 முறை பார்த்திங்கன்னா தன்னுடைய ராசியை மாற்றக்கூடிய அமைப்பாக இருந்தாலும், தற்போது குரு கடகராசிக்கு மாறக்கூடிய அமைப்பாக இருந்து இந்த 2 மாத காலம் இந்த அக்கர குருலாம் பேசலாம், அதிசார குரு இதெல்லாம் பேசுகிறோம்ல, இந்த 2 மாத பலன்களை அவங்களுக்கு எப்படி கொடுக்க போகிறார், அல்லது சுய சுப அசுப யோகங்களை உருவாக்கி எப்படி நல்ல பலனை கொடுக்குறார் அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது, இந்த அக்டோபர் 24ஆம் தேதியிலிருந்து பார்த்திங்கன்னா குரு பகவானும் புதனும் சேர்ந்து சக்தி வாய்ந்த ராஜயோகத்தை உருவாக்கக்கூடிய அமைப்பு இது. அதாவது இது ஒரு நவபஞ்சம ராஜயோகம் கூட சொல்லலாம். ஸோ இந்த 120 டிகிரியில் இருக்கக்கூடிய இந்த அமைப்பானது பார்த்திங்கன்னா முதல்ல விருச்சகராசிக்காரர்களுக்கு எந்த மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குரு புதனால் உருவாகக்கூடிய இந்த நவபஞ்சம யோகம் முதல்ல இவங்களுக்கு இத்தனை நாள் வேலை கிடைக்காமல் இருந்தது, இல்லை வேலையில் இருக்கக்கூடிய சுணக்கங்கள் பிரச்சனைகள் எல்லாம் தீரப்போகுது. அதே போல் ஜாபு தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வெற்றிகள் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம். புதுமண தம்பதிகளுக்கு எல்லாம் கண்டிப்பாக குழந்தை பிறக்கக்கூடிய ஒரு பாக்கியம் இருக்குது. அதே போல் கான்ஃபிடென்ஸ், ஒரு விஷயத்தை இதுக்கு மேலே நம்மளால் செய்ய முடியும், செஞ்சு கொண்டு போக முடியும், இதுக்கு மேலே அதை நான் வெற்றி பாதையை நோக்கி நகர முடியுங்கிற நம்பிக்கையை உருவாக்கக்கூடிய ஒரு காலகட்டம். பணிபுரிபவர்களுக்கெல்லாம் உத்தியோக உயர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. கண்டிப்பாக வெளிநாட்டுக்கு கடகராசிக்காரர்கள் அப்ளை பண்ணி காத்துட்டு இருந்தாங்க அப்படின்னா, விசா அப்ரூவலுக்கோசரம் காத்துட்டு இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இது நல்ல காலகட்டம், அதுக்கும் இந்த சான்ஸ் வரப்போகுது. ஸோ சமூகத்தில் அந்த மதிப்பு மரியாதை இருக்கக்கூடிய காலகட்டமாக விருச்சகராசிக்காரர்களுக்கு இருக்குது. ஸோ அதனால் இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். வெற்றி பெறுவதற்கு இந்த விருச்சகராசிக்காரர்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்க இருக்குது. அதுக்கு அடுத்த ராசிக்காரர்களாக வரக்கூடியது பார்த்திங்கன்னா மகர ராசிக்காரர்கள். மகர ராசிக்காரர்களுக்கு இந்த குரு புதனால் உருவாக்கக்கூடிய நவபஞ்சம யோகம் கண்டிப்பாக மகிழ்ச்சி மாற்றத்தை உருவாக்கி கொடுக்கும். இத்தனை நாளாக ரொம்ப முடக்கத்திலையும் சுணக்கத்திலையும் இருந்து பலவிதமான தடைகள், போராட்டம், சிக்கல்கள் எல்லாம் இருந்த மகர ராசிக்காரர்களுக்கு அப்படி மெல்ல மெல்ல தான் ரிலீஸ் ஆகிட்டு வரும். சில மகர ராசிக்காரர்களுக்கும் ஒரு நிலையான பலனை கொடுக்கும்னாலாம் கொடுக்காது. அப்போது இந்த மகரத்தை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதில் மிக முக்கியமாக சில ராசிக்காரர்கள்லாம் உண்டு. ஸோ புராடம், திருவோணம், அவிட்ட நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் யாராக இருந்தாலுமே கண்டிப்பாக இந்த மகர ராசிக்காரர்கள் நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக வரப்போகுது. மெல்ல மெல்ல தான் உங்கள் ப்ராப்ளம் சால்வ் ஆகி நீங்கள் மேலே வருவீங்க. அதே போல் இந்த காலகட்டம் உங்களுக்கு இந்த இன்கம் சோர்ஸை புதுசாக ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும், புது கான்ட்ராக்டை ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும், புது ஜாபை ரெடி பண்ணி கொடுக்கும். அதே போல் பழைய கான்ட்ராக்ட் எல்லாம் உங்களுக்கு ரிஃப்ரெஷ் பண்ணி ஒரு அடுத்த கட்டத்துக்கு வருமானத்தை ரெவென்யூ பண்ணுறதுக்கு ஜென்ரேட் பண்ணுறதுக்குண்டான ஒரு காலகட்டத்தை கொடுக்கும். தொழிலில் நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ரியல் எஸ்டேட் துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் எதிர்பாராத நன்மைகள் எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க போகுது. நீண்ட காலமாக இருக்கக்கூடிய இந்த நிலுவைகள் ஏதாவது பெண்டிங் ஒர்க் இருந்ததுன்னா அதையும் கம்ப்ளீட் பண்ணி முடிப்பீங்க. நண்பர்களுடன் நேரத்தை செலவிடப்படுகிற ஒரு காலகட்டம். ஆளுமை மேம்பாடு, தன்னம்பிக்கை அதிகக்கூடிய ஒரு காலகட்டம். டிசிஷன் மேக்கிங், இதனால் எந்த ஒரு முடிவும் எடுக்க முடியாமல் தடுமாறிக்கிட்டு எதை முடிக்கிறது, எதை முடிக்க முடியாமல் கடனை கட்டுறதா, இல்லை லைஃப்பை சரி பண்ணுறதா, பிஸ்னஸை ஸ்டடி பண்ணுறதா, அப்படி இந்த மாதிரி குழப்பத்தில் இருக்கக்கூடிய இந்த மகர ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் இனி நல்ல மாற்றத்தை தரப்போகுது. நேரத்தை சரியாக உபயோகப்படுத்தி கொண்டு அடுத்த கட்டத்தை நோக்கி நகருங்க. அதுக்கடுத்தது மேஷ ராசிக்காரர்களுக்கும் இது நல்ல மாற்றத்தை கொடுக்க போகுது. இந்த மேஷத்துக்கு பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த நவபஞ்சம யோகம் நீண்ட காலமாக இருந்த நிலவில் இருக்கக்கூடிய வேலையெல்லாம் முதல்ல முடிச்சு கொடுக்கும். ஏன்னா குரு புதன் மேஷத்துக்கு வந்தாச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னாவே இந்த எண்ணங்களின் மூலியமாக நம்ம புத்தி சாதுரியத்தின் மூலியமாக முடிக்க முடியாத வேலைகள் எதாவது இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதை முடிச்சு கொடுக்கும். அதே போல் குடும்ப சூழல் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி யார் திருமணம் ஆகாமல் இருக்காங்களோ கண்டிப்பாக திருமணம் ஆகுவதற்குண்டான காலத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். பணிபுரிபவர்களுக்கு நம்ம உத்தியோக உயர்வு, நீண்ட நாள் உழைப்பதற்குண்டான கடின பலன்கள் எல்லாமே கண்டிப்பாக கிடைக்க போகுது. பொதுவாக மேஷத்தை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, ஹார்ட் ஒர்க், அதே மாதிரி ஃபோக்கஸ்டு ஒரு விஷயத்தை கொடுத்தோம் அப்படின்னா கரெக்டாக செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கக்கூடிய இந்த மேஷராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டம் சிறப்பாக இருக்குது. அதை பயன்படுத்திக்கோங்க. இந்த 2 மாத காலகட்டத்தில் நீங்கள் என்ன செய்யணும், நல்ல விஷயம் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக அதை செஞ்சுருங்க, தயக்கம் வேண்டாம். அது உங்களுடைய சுயஜாதகத்தில் குருவும் புதனும் சரியாக இருக்கக்கூடிய பட்சத்தில் கண்டிப்பாக இந்த ஆயில்யம், கேட்டை, ரேவதி, அதே போல் புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி இந்த நட்சத்திரக்காரர்கள் உங்களுடைய ஜாதகத்தின் மேலே போகும்போது, அதாவது உங்களுடைய சுய லக்னத்தின் மீது போகும்போது கண்டிப்பாக இதெல்லாம் நடக்கும். கோச்சார குரு உங்கள் ஜாதகத்திலும் சிறப்பாக இருந்தாலுமே இந்த கண்டிப்பாக நல்ல பலனை கண்டிப்பாக கொடுக்கும், பயப்பட வேண்டாம்.
ஸோ மேஷத்துக்கும் சரி, அதே போல் விருச்சிகத்துக்கும் சரி, மகரத்துக்கும் சரி, இந்த 3 ராசிக்காரர்களுக்குமே கண்டிப்பாக இந்த குரு, சக்தி வாய்ந்த குரு, அதிசார குருன்னு சொல்கிறோம் இல்லையா, என்னவோ அதுக்கு பேர் வச்சுக்கலாம். ஆனால் அந்த குரு புதனுடைய சேர்க்கை கண்டிப்பாக இந்த 3 ராசிகளுக்குமே பெரிய ஜாக்பாட்டை கொடுக்க போகுது. சரியாக பயணித்து, காலத்தை சரியாக திட்டமிட்டு செய்யக்கூடிய வேலையை ஃபோக்கஸ்டாக செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக வெற்றிகள் உண்டுங்கிறத சொல்லி, அடுத்த பதிவில் வேறு என்னை பற்றி சிறப்பாக பேசலாம். நற்பவி நல்லது நடக்கட்டும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமः.